ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வீடியோ போடலை. நான் இன்றைக்கி வந்து இன்க்ரீடியன்ஸ் வீடியோ அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெட் மிளகாய் வந்து 2 கிலோ, அதுக்கு ஈக்குவலாக வந்து கொத்தமல்லி 2 கிலோ. இதெல்லாம் வந்து 2 டேஸுக்கு முன்னாடியே வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கு 1/4 கிலோ மஞ்சள் அண்டு இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா, வெந்தயம், பட்டை எல்லாம் இருக்குது. லவங்கம் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து சோம்பு 1/2 கிலோ, ஜீரகம் 1/2 கிலோ, பட்டை 100 கிராம், மிளகு 100 கிராம், அப்புறம் கசகசா 50 கிராம், பட்டை 50 கிராம், வெந்தயம் 50 கிராம் எடுத்து இதை எல்லாம் சேர்த்து நம்ம ஈக்குவலாக அரைச்சோம்னா குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு ரெடி. மஞ்சளை வந்து நம்ம இடித்து போடணும். நான் இடிக்கிற வீடியோ காட்டுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த குண்டால போட்டு நம்ம இடிக்கணும். இடிச்சுட்டு அப்புறம் தான் அரைக்க எடுத்துகிட்டு போகணும் மிஷினுக்கு. ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுற வீடியோவில் பாருங்கள். மஞ்சளை வந்து இப்படி போட்டு இடிக்கியில் இடிச்சுக்கணும். 1-2 தான் இடிக்கணும், ரொம்ப இடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சை மஞ்சளை இது கூட சேர்த்து இப்போ உலக்கை வச்சு குத்தணும். எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி உலக்கை வச்சு லைட்டாக குத்திக்கணும். 1-2 உடையும். அவ்வளோதாங்க ஐஸ், இடித்து முடிச்சாச்சு. நான் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். அண்ட் அதுக்குள்ளே எங்கள் அக்கா பையன் இந்த இடிக்கிறத எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். ஓகேன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன் மிஷினுக்கு. அங்கே போயிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொட்ட சொல்லியிருந்தாங்க. கொட்டிட்டு நம்ம வந்து அரைக்க நம்ம வந்து ஒரு ஷீட் விரித்து போட்டு அந்த மிளகாத்தூள் வந்து சூடாக வரும், அதை காய வைக்கணும், இல்லைனா கருத்து போயிடும். அண்ட் அரைச்சி முடித்து காய வச்சாச்சு கைஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.